நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒருவேளை குழந்தை கடத்துறவங்க கிட்ட குழந்தை கிடைச்சிருந்தா திரும்ப கிடைக்குமா கோபி? யார் கையில போய் அந்த குழந்தை சேர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க எங்க தேடுதலை அதிகப்படுத்த வேண்டியதா இருக்கு. எப்படி இருந்தாலும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சவாலான கேஸ் தான். மத்தியானத்துக்குள்ள வரேன்னு பிரீத்தியும் கிருஷ்ணாவும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவங்களே வந்துட்டாங்க. கிருஷ்ணாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேம்மா. சாயந்தரம் போகும்போது வந்துட்டு போறியா? ஓ, அது என்னால முன்னாடியே சொல்ல முடியாதுமா. கிருஷ்ணா எங்கம்மா? ஷாப்ல இருந்து பாபி கால் பண்ணாரு. ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா. பையன் தூங்கிட்டு இருக்கானம்மா? ஆமா, எழுந்திருக்கிற நேரம் தான். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சமேலி இப்ப எப்படி இருக்காங்க? மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆனா அவ இன்னும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரல. ஒரு வாரம் கண்டினியூஸா மயக்க மருந்து போட்டிருக்காங்கல்ல, ரெக்கவரி ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா? பிசிக்கல் அபியூஸ் இல்லைன்னு தான் ரிப்போர்ட்ல பார்த்தேன். சமேலியோட பேர்ல இருந்து பிரதீப் பேருக்கு அவங்களோட எல்லா சொத்துக்களையும் மாத்திக்கணுங்கிற எண்ணம் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். ஹலோ, என்னாச்சு? கிடைச்சிட்டாங்களா? என்ன 2 பேரும் இருக்காங்களா? ஓகே, வேண்டாம் வேண்டாம், நானே அங்க வரேன். பிரதீப் சொன்னதை கேட்டு ரகு குழந்தைய விட்டுட்டு போன இடத்த காட்டிட்டான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற வெயிட்டிங் ஷெட்ல பிச்சை எடுத்து வாழ்ற 2 வயசான அம்மா அங்கதான் தங்குறாங்களாம். அவங்க கிடைச்சிட்டாங்கன்னு தான் இப்ப போன் வந்தது. சரி, நான் கிளம்புறேன். கிருஷ்ணாக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். சூரஜன் எங்க இருக்காரு? நான் இப்ப சொன்ன இடத்துல தான் காலையில இருந்து இருக்காரு. எப்படியாவது குழந்தை திரும்பி கிடைச்சிட்டா அதுவே போதும். கண்டிப்பா கிடைக்கும். சூரஜோட குழந்தை உயிரோட இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நாங்க தேடுதலை நிறுத்தியிருப்போம். குழந்தை கிடைச்சிரும், தைரியமா இருங்க. குழந்தைங்க தூங்கிட்டாங்களா? தொட்டில் இல்லாம தூங்குறதுக்கு அகிலாவுக்கு நல்லா இப்ப பழகி போச்சு. அவளுக்கு தான் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டால, அதனால இருக்கும். கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாருமா, நான் தரையை தொடச்சுக்கிறேன். எனக்கு ஒருத்திக்கே இந்த வீட்டுல இருக்க வேலையெல்லாம் சரியா இருக்கும். ஒரே செல்லுல 14 நாள் இருந்த பழக்கம் தான் எனக்கும் ரத்னா அக்காவுக்கும் இருக்கு. அதை சாக்கா வச்சு நான் இங்க வந்து சும்மா உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எங்களை வேற ஆளா பாக்காதீங்கக்கா. ரத்த சொந்தம் இருந்தவங்க கூட என் மேல இந்த அளவுக்கு பாசம் காட்டினது கிடையாது. முதல்ல நான் ரத்னாக்காவை ஜெயில வச்சு பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அம்மாவோட முகம் எப்பவுமே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒருவேளை அப்பாவோட நடவடிக்கையை பார்த்து அப்படி ஆயிருக்கலாம் இல்லையா? வெளியே இருக்கிற மனசு உள்ள அப்படி இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அப்படி இருந்தும் கேள்விப்பட்டு என்ன இங்க கூட்டிட்டு வருவாங்களா என்ன? 100 பேர் நம்மளை விட்டுட்டு போகும்போதும் நமக்கு ஆதரவா யாராவது ஒருத்தவங்க வருவாங்கக்கா. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க. என்னை பெத்த அப்பாவால தான் நான் அவமானப்பட்டேன். இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே என்னையும் அம்மாவையும் கேலி பண்ணாங்க. எங்களோட நடவடிக்கை தப்பா பேசுனதுனால தான் அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனா எங்களால வெளியே நடக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் என்னை ஏத்துக்க அசோகன் தயாரா இருந்தாரு. அசோகன் ரொம்ப நல்ல பையம்மா. நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கு அந்த கடவுள் கொடுத்த வரந்தம்மா அசோகன். எல்லாருக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது ராஜி. 5 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கான போலியோ சொட்டு மருந்து நாளைக்கு காலையில 8 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், நகராட்சி பள்ளி ஆகிய இடங்கள்ல எல்லாம் சொட்டு மருந்து போடப்படும். இது பெற்றோர்களின் கவனத்திற்காக அரசாங்கத்தின் அறிவிப்பு. அக்கா, குழந்தைங்களுக்கு போலியோ ஊத்தியாச்சா? அவ பிறந்த எத்தனை நாள் ஆகியும் என் அகிலாவுக்கு நான் இது வரைக்கும் எந்தவித மருந்தும் கொடுத்ததில்லை. அதே நிலைமையில தான் அம்மாக்கிட்டே இருப்பா போல. இந்த மாதிரி மருந்து எல்லாமே கண்டிப்பா நம்ம கொடுக்கணும்க்கா. இப்ப என்னன்னா இலவசமா கொடுக்குறாங்க இல்லையா? நாம இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆனா நான் ரத்னாக்காவுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலம்மா. பணத்தை பத்தி தானே, அதை நான் பாத்துக்கிறேன்.
ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறத விட ரொம்ப நல்லது அதை வராம பாத்துக்கிறது. நாம போலியோ ஊத்துறதுக்கு நாளைக்கு ஹெல்த் சென்டர் போலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை அங்க போய் கேட்டுக்கலாம். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டா போதும். இது குழந்தைங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ரெட்டை குழந்தைங்களோட அம்மா உங்களுக்கு புரியுதா என்ன? அதனால நான் செய்யற வேலையை செய்யாம சமையல் கட்டுல போய் வேற வேலையை செய்யுங்க. செஞ்சு கொடுக்குற ராணி. உங்களுக்கு மாமியார் இல்லாத குறைய நான் தீக்கிறேன். போங்க. குழந்தைங்க எழுதுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சமைச்சிருங்க. போங்க. ரெட்டை குழந்தைங்களோட அம்மா போங்க. ராத்திரி இங்க வந்து வண்டி நின்னதோ குழந்தைய குப்பையில தூக்கி போட்டதோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். ராத்திரி இந்த ஏரியால குழந்தை அழற சத்தம் கேட்டுதா? அந்த மாதிரி எதுவும் கேட்கல சார். நடு ராத்திரிக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து போற சத்தம் தான் எங்களுக்கு கேட்கும். எங்களுக்கு உதவி பண்ற வகையில ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு ஒரு குழந்தையோட உயிரை எங்களால காப்பாற்ற முடியும். எங்களால என்ன தகவல் சார் தர முடியும்? காலையில போனா நைட்டு தான் வருவோம். ராத்திரி ரொம்ப அலுப்பா இருக்கும், நாங்க அப்படியே தூங்கிடுவோம். இவரோட குழந்தை தான் இப்ப காணாம போயிருக்கு. என் பொண்ணு பிறந்த நிமிஷத்துல இருந்து அவ காணாம போன நிமிஷம் வரைக்கும் நான் என் குழந்தை முகத்தை சரியா பார்த்ததே இல்லை. அவளை அன்பா என் கையில தூக்கி ஒரு முத்தம் கூட கொடுத்தது கிடையாது. போலீஸையும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமானு பயந்து நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, அப்படி எதுவும் ஆகாத. நீங்க எனக்கு ஏதாவது தகவல் கொடுத்தீங்கன்னா என் உயிரே எனக்கு திரும்ப கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த வயசுல கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாதுன்ற பயத்துல தான் நாங்க எதுவுமே சொல்லாம இருந்துட்டோம். ஆனா இந்த பையனோட கஷ்டத்தை பார்க்கும்போது எங்களால சொல்லாம இருக்க முடியல. உங்க குழந்தைய யாரோ இங்க விட்டுட்டு போன அந்த ராத்திரியில தான் அந்த வெயிட்டிங் செட்ல இன்னொரு பொண்ணும் அவ கையில இன்னொரு குழந்தையும் இருந்தது. உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. இந்த ஊருக்கு இப்பதான் நீ முதல்ல வந்திருக்கியா? குழந்தைய காட்டி பிச்சை எடுத்தா அதிகமா பணம் வரும் சொல்லி தானே குழந்தைய தூக்கிட்டு பிச்சை எடுக்க வந்திருக்க? நான் ஒன்றும் பிச்சை எடுக்கிறவ கிடையாதுங்க. அப்புறம் இந்த சமயத்துல இங்க எங்க வந்த? நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். என் புருஷன் வெளியூர் போயிருக்காரு. அவரு இங்க வரதா தான் சொல்லியிருக்காரு. கால் பண்றதுக்கும் என்கிட்ட போன் இல்லை. இந்நேரம் ஆகியும் அவர் வரவும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி அவ இங்க வந்தப்போ அவ கையில ஒரு குழந்தை தான் இருந்தது. ஆனா காலையில நாங்க தூங்கி எஞ்சி பார்க்கும்போது அவ கையில 2 குழந்தைங்க இருந்தது. இவ இந்த குழந்தைகளை கடத்திட்டு வந்திருக்கா போல. இதுக்கெல்லாம் ஏஜென்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா. இவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. எங்கடி போறா? அப்படியே உட்காருடி. சரஸ்வதி, நீ அந்த குழந்தைய தூக்கு. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்கம்மா, தள்ளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள கூட்டிட்டு போன அந்த பொம்பளை யாருன்னு தெரியுமா? முன்ன பின்ன எங்களுக்கு தெரியாத பொம்பளை. ஆனா கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அந்த பொம்பளை ஒரு ஆட்டோ ரிக்ஷால தான் வந்தா. டிரைவரோட பேரு பிரகாஷ். பிரகாஷ் சார், இந்த ஏரியாக்குள்ள எங்கேயாவது பிரகாஷ்ன்ற பேரு உள்ள ஆட்டோ டிரைவர் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாம அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். சூரஜ், இந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 300 ஆட்டோ இருக்கு. அதுல பிரகாஷ்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கலாம். அதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பாதிக்கப்பட்டது நான் தானே. போலீஸ் போர்ஸால முடியல அப்படின்னா நானே அவனை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன்.
தேடுதலோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒன்றா தானே இருந்தோம். இதுக்கப்புறம் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம். பிரகாசன், நம்ம Dress போட்டுக்கிட்டு இப்போ வெளியில போறோம். பாத்தியா அகிலா எவ்வளவு சமத்தா இருக்கான்னு பாரு. நம்ம Dress போட்டாதான் சீக்கிரமா வெளியில போக முடியும். இந்த வேலை முடியலையா? இதுன்னு அவ்வளவு சீக்கிரமா முடியற வேலையா? இரு இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆயி வாங்க. சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கு நான் என்ன சுவிட்ச் போடணுமா என்ன? நான் போய் குளிக்கணும். குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி வரதுக்குள்ள போலியோ போடுறவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. இன்னைக்கு 5 மணி வரைக்கும் போலியோ மருந்து ஊத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் டவுன்ல. இங்க ஆள் வரலனா எல்லாத்தையும் மதியமே எடுத்து வச்சு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்கோ. அதுக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ரத்தனம்மா, அசோகன், யாரு வந்திருக்காங்கன்னு போய் பாருங்களேன். பாக்குறேன். அக்கா நீங்க போங்க, குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன். சரி. அழாதம்மா, இங்க உட்காரலாமா? அழுவாத பாப்பா. இங்க பாத்தியா அகிலா எவ்வளவு அமைதியா இருக்கான்ட்டு. ஓ ஓ, அழாதம்மா. ரத்தனம்மா, ரத்தனம்மா. கார்த்திகேயனி அம்மா, நீங்க என்ன அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? கதவு திறந்து வச்சுட்டு நீங்க எல்லாம் எங்க போயிருக்கீங்கன்னு பார்த்தம்பா. இங்க இருந்த பொம்பளைங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அத்தை இன்னும் வரல. பாலாக்காவும் ராஜியும் குழந்தைங்களுக்கு போலியோ மருந்து போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ, இப்படியே தான் போலியோ ஊத்த போறியா என்ன? நான் குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க வெளியில போற மாதிரியே தோணுது. வீடு வர அப்படியே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேம்மா. வீடு சுத்தம் பண்ணாததால வீட்ல எல்லாம் குப்பையா இருக்கும் போல இருக்கு. நான் போய் சுத்தம் பண்ணிட்டு நாளன்னைக்கு திரும்பி வந்துருவேன். ராஜன் அண்ணனுக்கும் சுமிதா அக்காவுக்கும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் இங்க இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னையும் குழந்தைங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தம்மா. அப்படின்னா வாங்க, உள்ள வாங்க. இல்ல, நான் ஊர்ல உன் மாமனாரை பார்த்தா ஏதாவது சொல்லணுமா என்ன? வேண்டாம். உனக்கு செலவுக்கு பணம் வேணும் இல்லையாம்மா? அக்காவுக்கு இங்க எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நாங்க நாளை காலையில குடும்பத்தோட கோழி கொடுக்க போறோம். இதுக்கப்புறம் அங்கதான் இருக்க போறோம். அப்ப பாலாவும் குழந்தைங்களும்? எங்களோட குடும்பம்னு சொல்லும்போது பாலாக்காவையும் குழந்தைங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். இப்படி ஒரு குடும்பத்துல உனக்கு அபயம் கிடைச்சது நீ பண்ண புண்ணியம் தாம்மா. நீ போயிட்டு வாமா. இதோட உன் கஷ்டகாலம்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோமா. முளவுக்காட்டுல வச்சு மாமாவை பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுங்க. அது வேற எதுக்காகவும் இல்ல. இந்த உலகத்துல எனக்கு நன்மை மட்டுமே நடக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு சொந்தம் அவர் மட்டும்தான். நான் சொல்றேம்மா, உனக்கு நல்லதே நடக்கும். நீ போய் குளிமா, நான் போய் குழந்தைங்கள பார்த்துட்டு வரேன். பாலாக்கா, நாளைக்கு நாம இங்க இருந்து போக போறோம். அதுக்கடையில குழந்தைங்களுக்கு மருந்து போட போகும்போது உங்களை யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அதனால குழந்தைங்கள கூட்டிட்டு நானும் ராஜியும் போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் வேண்டாம் அசோகா. இந்த 2 குழந்தைங்களும் யாரோடதுன்னு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் அக்காவோட குழந்தைங்கன்னு சொல்றேன். என்ன அமைதியா இருக்கீங்க? இந்த விஷயத்துல நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன்ப்பா. இங்க யாரும் என்ன பார்க்க போறது கிடையாது. ஒருவேளை யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அது என்னோட விதின்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நிறுத்து. அப்படியே நிறுத்து. அங்க போறது கார்த்திகேயனி அம்மா தானே? எந்த கார்த்திகேயனி? என் பாலாவுக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல, அந்த கிழவி நம்ம ஊர்ல இருக்கும். ஆமா, ஆனா அவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கணும்ல. திருப்பு. ஹலோ, ஒரு நிமிஷம் இல்ல. பயம்புறுத்துறீங்க? நீ இப்ப எங்க போயிட்டு வர கிழவி? இங்க யாருக்கு பிரசவம் பார்த்துட்டு வர்ற? என் பொண்ணு இங்கதான் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கேன். நான் அங்க போயிட்டு வீட்டுக்கு போறேன். இத சொல்றதுக்கு தான் இப்படி திருன்னு முழிக்கிறியா? சரி வா, இதுகிட்ட பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமா, சுமதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? புருஷன் மேல இருந்த கோவமெல்லாம் போயிருச்சா என்ன? இப்ப அவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க. இத கேட்க நல்லாதான் இருக்கு.
அப்ப ஊர்ல இருக்கிற மைனர் பசங்களாம் தைரியமா இனிமே வெளியே வரலாங்கிற. பாரு, என் பொண்ணை பத்தி கேவலமா பேசாத சதீஷே. அடே அப்பா, நான் உண்மையை தானே சொன்னேன். புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு அங்க வந்து இருந்த உன் பொண்ணு சுமதியால நம்ம ஊர்ல எத்தனை குடும்பம் நாசமா போச்சுன்னு தெரியுமா? ஏய், நானே போய் மாட்டியிருந்தாலும் மாட்டியிருப்பேன். உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க தான்டா கண்டதெல்லாம் சொல்லி என் பொண்ணை தப்பாக்க முயற்சி பண்றீங்க. பேசாம இருந்து போ. அப்படி இல்லைன்னா ரோடுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஓங்கி ஒரு உதவிட்டுனா அவ்வளவுதான். நீ இதையும் பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. அதனால தானே உன் பொண்டாட்டி உனக்கு பயந்துகிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. சொல்லு கிழவி, பாலா எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? உண்மை சொல்லு. அது எப்படி எனக்கு தெரியும்? இப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு பயந்துகிட்டு பாலா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்னல. அது வந்து பாலா முளவு காட்டுல இல்ல, அதனால சொன்னேன். பாலா நம்ம ஊர்ல இல்லன்னு உனக்கு யார் கிளவி சொன்னது? பிரபாகர் அண்ணன் தான். தேவையில்லாம பேசாம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பாலா இப்ப எங்க தங்கி இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. மரியாதையா சொல்லிடு, இல்லன்னா நான் உன்னை எப்படியாவது சொல்ல வைப்பேன். இந்த இடத்துலயே உன்னை கொன்னு வீசிடுவேன். மரியாதையா சொல்லு, சொல்லு. அட, இன்னும் நீங்க ரெடியாகவே இல்லையா? இவளை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இங்க இருந்தா நியாயம் பேசிட்டு போறதுக்கு லேட் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் இப்ப கிளம்பிடலாம். 5 நிமிஷம் சொல்லி இப்ப 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வா தங்கம், நம்ம போலாம். உன்னோட அம்மா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரட்டும். ஆஹா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வேற எங்க இருப்பேன்? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? நீங்க எங்க வரீங்க? நான் இங்க தனியா இருந்து என்ன பண்றது? நானும் கூட வரலாம்னு நினைச்சேன். இது நல்ல முடிவுதான். திரும்ப வரும்போது எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் பிரச்சனையே. ஒரு உதவிக்காக கூட வரலான்னு பார்த்தா நீ என்னுடைய பர்ஸையே காலி பண்ணலாம்னு நினைக்கிறியே. நாளைக்கு நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இல்லனா அங்க இருந்து இங்க வந்துட்டு மறுபடியும் போனோம் இல்லையா? பாலாக்காக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் முதல் தடவையா வெளியே வராங்க இல்லையா? இவங்க வீட்டுக்காரங்க பாலா உள்ளதா இருப்பா. கொஞ்சம் இறங்கி வரியா கிழவி? உங்ககிட்ட தானே சொல்றேன், இறங்கி கீழே வான்னு. வா கீழே. இதுதானே அந்த வீடு? நான் ஒரு கேடு கிட்டவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால நான் இதுல தலையிட மாட்டேன். நீயே போய் இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு பாலாவை குழந்தையும் கூட்டிட்டு வரணும். போ. அட போன்னு சொல்றேன், போ. அம்மா அம்மா, யாருமா இவங்களா? நம்ம பாலாவோட புருஷனும் அண்ணனும். இத பாருங்க, இவன் புருஷன், நான் இவனோட அண்ணன். செல்லம், இத பாருங்க, நாங்க ஒண்ணு இங்க பிரச்சனை பண்றதுக்கு வரல. பாலா இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். பாலாக்கா இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நடந்த எல்லாத்தையும் சொல்லு கிழவி, சொல்லுங்க. வேணு, நீ கோவப்படாதடா. சொல்லுமா, சொல்லு. வேற வழி இல்லாம நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேட்டீங்களா? அவங்க இங்க தான் இருந்தாங்க, ஆனா இப்ப இங்க இல்ல. எங்க போயிருக்கா அது தெரியல. இப்ப வளர குழந்தை யாரோடது? எனக்கு தெரியும், அவளும் குழந்தையும் உள்ளதா இருக்காங்க. நில்லு, நீ பாட்டுக்கு உள்ள போறதுக்கு இது உன்னோட வீடு கிடையாது. நீ இல்ல, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வந்தாலும் சரி பாலாவையும் குழந்தையும் கூட்டு போறது தடுக்க முடியாது. தம்பி, இவன் ஒரு முரட்டு பையன். சண்டை போட ஆரம்பிச்சா உனக்கு தான் நஷ்டம். இங்க பாரு தங்கச்சி, தயவு செஞ்சு சொல்லுமா, இல்லனா குழந்தையோட அப்பாவுக்கு தான் துன்பம். டேய் தம்பி, நீ கூட்டு வாடா, போடா போ. நில்லு, எங்க எகுற? கொஞ்சம் அமைதியா நிக்கிற வழியை பாரு. உன் பொண்டாட்டி இல்லல்ல, அவன் அவனோட பொண்டாட்டி கூட்டிட்டு போக வந்திருக்கான். கொஞ்சம் அடக்கி வாசி. என்னோட செல்லக்குட்டி எழுந்துட்டாளா? நம்ம இப்ப போலாமா?
நான் தான் சொன்னலடே, நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் கண்டுபிடிப்பேன். நான் ஒன்னும் ஓடி போகல. எல்லாரும் என்னை விட்டுட்டு போனப்போ நான் நடுத்தெருவுல நின்னப்போ இந்த வீட்டுல இருக்கிற அக்கா தான் எனக்கு உதவி பண்ணாங்க. நீ ஏண்டி என்ன கூப்பிடல? எந்த நம்பருக்கு? உங்களை காண்டாக்ட் பண்ண எனக்கு எந்த நம்பரும் தெரியாதுல்ல. அப்படி இல்லைன்னா நீ ஏன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே? அங்க யார் இருக்காங்க? அங்க இருந்து நீங்க தானே என்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்தீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கான பணத்தையாவது நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்களா என்ன? நான் உன்னை பத்திரமா உன்னோட வீட்டுல விட்டுட்டு தானடி போயிருந்தேன். ஆமா, அதனால தானே நான் இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து உதவி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம என் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ராத்திரி முழுக்க பிச்சைக்காரிங்க கூட வெயிட்டிங் சென்டர்ல தான் இருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான தண்டனையை நான் உன் குடும்பத்துக்கு கண்டிப்பா கொடுக்க தான் போறேன். தாலி கட்டின புருஷனுக்கு இல்லாத பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாடி, இப்ப பண்ணதெல்லாம் என்னோட தப்பு தான். அதனாலதான் இப்ப நான் உன்னை பார்த்ததும் 2 அற விடாம விட்டுட்டேன். சரி, அப்ப கிளம்பலாமா? அக்கா, அம்மா வரட்டும், போலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். ஏய், என் பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் வேண்டாம். சீக்கிரம் கிளம்புடி. இந்த குழந்தைங்களோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வரேன். குழந்தைங்களா? இதுக்கப்புறம் என்ன முடிவு? குழந்தைய கூட்டிட்டு சீக்கிரம் வாடி. இதுல எந்த குழந்தை உங்களோடது? சொல்லுங்க, இதுல எந்த குழந்தை? அது உனக்கு தெரியும்ல. பெத்த குழந்தையோட முகத்தை இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா என்ன? அது இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி உங்க முகத்துல பார்த்துட்டு தெரியவே தெரியாது. இதுல நீ எந்த குழந்தையை பெத்து எடுத்தியோ அதை மட்டும் எடுத்துட்டு வாடி. இந்த 2 குழந்தைங்களையும் நான் தான் பெத்து எடுத்தேன். இது 2 என்னுடைய பசங்க. பைத்தியம் அடி உனக்கு? பைத்தியம் பிடிக்கல. பூனையில வச்சு என் குழந்தைய இல்லாம பண்ணீங்க இல்லையா, அதுக்கு பதிலா கிடைச்சதுதான் இந்த குழந்தை. ஏய், என்ன கோபப்படுத்தி பார்க்காத பாலா. பேணுகாப்பால் கூட நான் வரணும்னா இந்த 2 குழந்தைங்களும் என் கூட கண்டிப்பா இருக்கணும். என்ன கோபப்படுத்தாத பாலா. பாலாக்கா இங்க வரும்போது இந்த 2 குழந்தையும் கூட்டிட்டு தான் வந்தாங்க. இன்னொரு குழந்தை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த நீ? நான் தான் சொன்னேன்ல, நீங்க என் வயித்துல இருந்த குழந்தைய கொன்னதுக்கு பதிலா இது அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. இவங்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன். நீ இப்படி முரண்டு புடிச்சிட்டு இருக்காத பாலா. இதுல நீ பெத்த குழந்தைய தூக்கிட்டு வா. ஆமா, போலாம். இந்த 2 குழந்தைங்களுக்கும் நான் தான் அம்மா. பாலசுதாவை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா என் கூட இந்த 2 குழந்தைங்களும் வருவாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.